ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக முல்லைப்பூவில் பன்னு மாதிரி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு எல்லாருமே வச்சுக்கலாம், சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே ஈஸியாக. கொஞ்சம் பூ ஒரு கையில் ஒரு கை பூ இருந்தால் போதும். இந்த மாதிரி ரொம்ப அழகாக ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நார்மல் சைஸ் ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஒவ்வொரு முல்லைப்பூவாக எடுத்து இதே மாதிரி நம்ம குண்டு மல்லிலையும் ரெடி பண்ணலாம், கனகாம்பரம் பூலையும் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பூவாக எடுத்து ஒரு வட்டத்தில் பாதி அளவு மட்டும், நம்ம வட்டமாக கோர் பண்ணிங்களா, அந்த வட்டத்தில் பாதி அளவு மட்டும் கோர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பாதி மட்டும் இருக்கிற மாதிரி கோர்த்துக்காங்க. மறுபடி கோர்த்து முடிச்சிட்டோம் இல்லைங்களா, மறுபடி ஃபஸ்ட்டில் இருந்து இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு 4 லைன் 5 லைன் கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம். பாருங்கள், ஊசியும் வந்து முல்லைப்பூவோட காம்பு சின்னதாக இருக்கிறதுனால ஊசியும் சின்ன சைஸ் ஊசியாகவே எடுத்துக்கோங்க. நூலும் வந்துட்டு கம்மியான நீளத்துக்கு போட்டால் போதும். இந்த மாதிரி பாருங்கள், முடிச்சுட்டு ஃபஸ்ட்டில் இருந்து இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கலாம். மொட்டாக இருக்கும்போதே கோர்த்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னாலும் அடுத்த நாள் காலையில் வெடிக்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், ஒவ்வொரு பூவாக கோர்த்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து நூலை நகர்த்திக்கங்க. இந்த மாதிரி பாதி வட்டத்துக்கு ஒரு லைனுக்கு ஒரு 6 பூ, முல்லைப்பூவாக இருந்தால் ஒரு 6 பூ வர மாதிரி கோர்த்துக்கங்க. இந்த மாதிரி கோர்த்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், நல்லா நெருக்கமாக அழகாக இருக்கணும், கேப் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கோர்த்துட்டு நூலை நகர்த்திக்கலாம். பாருங்கள், நூலை நல்லா எடுத்துவிட்டு இந்த மாதிரி நகர்த்திக்கங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி கம்மியான நீளத்துக்கு நூல் போட்டால் போதும். லாஸ்ட்டில் கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டுருங்க முடிச்சு போடுறதுக்காக. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம். அதுவும் இதே மெத்தட்லேயே கோர்த்து நூலில் நகர்த்தணும் பாருங்கள். அவ்வளோதான். மறுபடியும் அதே மாதிரி கோர்த்து இந்த மாதிரி நூலில் நகர்த்திக்கலாம். இந்த டைம் நூலில் நகர்த்தும் போது கொஞ்சம் காம்பு பக்கமாக பார்த்து இந்த மாதிரி கொஞ்சம் வளைச்ச மாதிரி நெருக்கிக்கங்க. இந்த கேப் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் வளைச்ச மாதிரி இந்த மாதிரி நெருக்கி விட்டுக்கோங்க. பூவுக்கு வந்து எந்த டேமேஜும் ஆகக்கூடாது, கசங்கக்கூடாது. இந்த மாதிரி காம்பு பக்கமே பார்த்து வளைச்சி நெருக்கி விட்டுக்காங்க. ஒவ்வொரு டைம் நம்ம கோர்க்கும் போதும் இந்த மாதிரி பாருங்கள், வளைச்சி இந்த மாதிரி நெருக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நெருக்கி விட்டுக்கலாம் பாருங்கள். இதே மெத்தட்லேயே நம்ம ஹேரில் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம ரவுண்டாக நான் ரெடி பண்ணி காட்டுற மாதிரி வைக்கும்போது குட்டி பசங்களுக்குலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு விடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பெரியவங்களுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கோர்த்து வளைச்சி நெருக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு இருந்தால் ஒரு ரவுண்டுக்கு சரியாக இருக்கும். முன்ன விட்ட மாதிரி இந்த இடத்துலையும் கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அடுத்து முடிச்சு மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா 2 முடிச்சு போட்டுக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா இறுக்கமாக முடிச்சு போட்டுக்கோங்க. பாருங்கள், 2 சைடுமே திருப்பி வச்சுக்கலாம். 2 சைடுமே எங்கேயும் கேப் இல்லாமல் பார்க்குறதுக்கே ரவுண்டாக பன்னு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. பூவை கசக்காமல் முடிச்சு போட்டிங்க இல்லைங்களா, அதே இடத்துல 2 முடிச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டு அந்த முடிச்சுக்கிட்டே நம்ம சேஃப்டி பின்னோ யூபின்னோ போட்டு ஹேரில் வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி மறுபடியும் கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு மறுபடியும் 2 முடிச்சு போட்டுக்கலாம். பாருங்கள், முடிச்சு போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த முடிச்சு மாதிரி போட்டோம் இல்லைங்களா, அதுலேயே வந்துட்டு நம்ம சேஃப்டி பின் போட்டு கூட வச்சுக்கலாம். பாருங்கள், நான் சேஃப்டி பின் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சேஃப்டி பின் போட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ப்ளைனாக வைக்கிறதுனால வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா சென்டரில் இந்த மாதிரி ஒரிஜினல் ரோஸோ ஆர்டிஃபிஷியல் ரோஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இதிலேயே கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வச்சு பின் பக்கமாக திருப்பி இந்த மாதிரி பாருங்கள் வளைச்சி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு எல்லா கலர்லேயுமே இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ரோஸ் கிடைக்கும். நம்ம குட்டி பட்டன் ரோஸ் இருக்குது இல்லைங்களா, அது கூட வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.